நெல்லை அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் 65 தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன் பன்னீர். எந்த சைஸில் வெட்டணுமோ அந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் விரவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி 65 பொடி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் உப்பு இருக்கும், கொஞ்சம் உப்பு காணாது, அதையும் போட்டுக்கலாம். அதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அப்படி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதை மாதிரி பசு எடுத்தாச்சு. இப்போ பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தால் ஒன்று ஒன்றா அப்படி எடுத்து போட்டுக்கலாம். இதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்துடுது, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் வெந்துடுது. இப்போ இதை எடுத்துடலாம். அது மீதி பன்னீரை பொரிச்சு எடுத்துடலாம். இதுவும் வெந்துடுது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். சிக்கன் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பன்னீரில் பொரித்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.